வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகைகளுக்கு மட்டுமல்ல, தன்னோட மனைவியே கவிதையால் கிண்டல் செய்வாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அது என்ன கவிதைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தன்னோட பாடலால் நிறைய நடிகைகளை கிண்டல் செஞ்சிருக்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வீட்டில் தன்னோட மனைவியே கவிதை சொல்லி தான் கிண்டல் செய்வாங்களாம். அது என்ன கவிதைன்னு பார்க்கலாம். தன்னோட தனித்துவமான பாடல்களால் இன்னைக்கு வரை ரசிகர் மத்தியில் நிலைத்திருக்கிற ஒரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னோட பாடலால் நடிகைகள் பலரை கிண்டல் செஞ்சிருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் தன்னோட கவிதையால் தன்னோட மனைவியே கிண்டல் செஞ்சுருக்காங்க என்று கவிஞர் கண்ணதாசனோட மகள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். தன்னோட வாழ்நாளில் சந்தித்த அனுபவங்களை வச்சு பல பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசனோட கைவண்ணத்தில் வந்த பல பாடல்கள் இன்றைக்கும் ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்று வருதுன்னே சொல்லலாம். மனிதன் தன்னோட வாழ்க்கையில் சந்திக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவிஞர் கண்ணதாசனோட வரிகள் தான் ஆறுதல் சொல்லும்னே சொல்லலாம். அதே போல் ஒரு கவிஞர், இசையமைப்பாளரிடையே நெருக்கம் இருந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதில் முன்னணியாக இருப்பவரும் கவிஞர் கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களையும் தான் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற இசையமைப்பாளர்களோட இசையில் கவிஞர் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோடு எழுதிய அனைத்து பாடலுமே தனி ரகம்னே சொல்லலாம். திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்லாமல் கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவராக இருந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். தன்னோட பாடல்களில் சில நடிகைகளை கிண்டல் செஞ்சுருக்காங்க. தான் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கேற்றபடி தன்னோட கவிதைத்துவத்தை காட்டுற கவிஞர் கண்ணதாசன் வீட்டிலேயே அதை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டிலேயும் தன்னோட குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன கவிதைகள் பாடுவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். தன்னோட மனைவியை பற்றியும் கிண்டலாக கவிதையில் பாடியிருக்காங்க. தன்னோட மனைவியை பார்த்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், கவிஞன் அவன் பாடுவது தமிழ் பாட்டு, ஆனால் அவன் கட்டி கொண்ட பொண்டாட்டி கை நாட்டுன்னு சொல்லி பாடியிருக்காங்க. இதை கேட்டுட்டு 3ஆம் வகுப்பு வரை படித்திருந்த கவிஞர் கண்ணதாசனோட மனைவி அதுக்கப்புறமா முன்னேறி கையெழுத்து போடவும் கற்றுக்கிட்டாங்களாம். கவிஞர் கண்ணதாசன் இதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் தன்னோட மனைவியை கை நாட்டுன்னே சொல்லி கூப்பிட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான், இவ்வளவு சொல்கிறீங்களே, உங்கள் காது ஓரமாக நடைச்ச முடி இருக்குதே, வயசாகுது, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனைவி கேள்விக்கு பதிலளித்த கவிஞர் கண்ணதாசன், காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதடின்னு சொல்லி கவிதையால் பதில் சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பின்னாளில் இந்த வரிகள் முழு பாடலான வடிவம் பெற்றதுன்னு கவிஞர் கண்ணதாசனோட மகள்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் கடைசி வரைக்கும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போலவே கவிஞர் கண்ணதாசனும் நடிகர் எம்ஜிஆரும் ஆரம்ப காலத்தில் நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிவு ஏற்பட்டாலும் அந்த பிரிவு நிரந்தரமாக இல்லாமல் கடைசியில் ஒரு பாட்டு மூலிமா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போலவே நடிகர் சிவாஜி கணேசனோடும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.